வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம செகண்ட் யூனிட் சொல்லகராதிரியில் நம்ம எதிர்ச்சொல் அறிதல் அதை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் கொடுத்தல், ஏற்றல், அளித்தல், வழங்குதல். ஆன்சர் ஏற்றல். அடுத்து எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். நீக்குதல் எதிர்ச்சொல் தருக. போக்குதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். ஆன்சர் சேர்த்தல். நம்ம ஏன் 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது தவறான ஆன்சராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. பட் எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டைம் ஆகுது, டைம் போயிடும் அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை மேலே கொண்டு வரும். ஸோ டைம் எடுத்து படிங்க. என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 4 ஆப்ஷன்லையும் அப்படின்றத பார்த்து நம்ம ஆன்சரை எடுக்கலாம். எக்களிப்பு என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது? எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, பெரும் சோகம், உவகை, சிரிப்பு. இங்கே களிப்பு, களிப்புனா மகிழ்ச்சி தான் வரும் இல்லையா? மகிழ்ச்சி, கழிப்பு எல்லாமே ஒன்று தான். அதுக்கான ஆன்சர் சோகம் தான். ஸோ பெரும் சோகம் எதிர்ச்சொல். ஆன்சர் அது தான். கழழுதல் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் உதிர்தல், வாடுதல், வதங்குதல், மலர்தல். அப்போ மலர்தல் தான் இதுக்கு சரியான எதிர்ச்சொல். பேதையார் எதிர்ச்சொல் தருக. அறிவற்றவர், அறிவுடையவர், உற்றார், உறவினர். அறிவுடையவர், அப்போ இவர் அறிவில்லாதவர். ஆன்சர் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின். அந்நியர் எதிர்ச்சொல் தருக. நன்மை, பெரியது, உறவினர், ஒற்றுமை. ஆன்சர் சி, உறவினர். பேதங்கள் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வேறுபாடுகள், மாறுபாடுகள், ஒற்றுமை, வேற்றுமை. ஆன்சர் ஒற்றுமை. எல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் பகல், எல்லை, தானியம், இரவு. எல்லுனா இரவு. ஆன்சர் அப்போ பகல் தான் அதற்கான எதிர்ச்சொல். ஸோ பகல்னா இரவு. அடுத்து பிணி எதிர்ச்சொல் தருக. துன்பம், நோய், இன்பம், வறுமை. பிணினா நோய் தான், துன்பம்னு சொல்லுவோம் இல்லையா? துன்பமாக இருக்குது, நோயாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு எதிர்ச்சொல் இன்பம். அடுத்த கொஸ்டின். பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. விசனம், மகிழ்ச்சி, மல்லல், வளமின்மை, பிடி, பெண் யானை, படுகர், மேடு. பொருத்தமான இணைனாக்க பிடி, பெண் யானை. இதுக்கான ஆப்போசிட், அதாவது எதிர்ச்சொல். வெறுப்பு எதிர்ச்சொல் தருக. வெறுப்பு மலை, பள்ளம், மழை, பட்டம். ஆக்சுவலி வெறுப்புனா மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேலே அப்படின்னா பள்ளம் கீழேன்னு அர்த்தம். அடுத்து எதிர்ச்சொல் காண்க. வெகுளி, சினம், கோபம், துன்பம், மகிழ்ச்சி. வெகுளினா மகிழ்ச்சி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றும்படி அப்போ இகழும்படி, போற்றும்படி, துன்புறுத்தும்படி, வணங்கும்படி. தூற்றும்படினா போற்றும்படி தான் எதிர்ச்சொல். எதிர்ச்சொற்களை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அளந்தவர், போற்றார், கிளை, பேதையார். இங்கே இதற்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பகைவர், அறிவுடையார், உறவினர், வள்ளல். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி. அதாவது அளந்தவர் அப்படின்னா வள்ளல், போற்றார் உறவினர், கிளை பகைவர், பேதையார் அறிவுடையார். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து புது மணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. புதுமை மணல், புதிய மணல், பழமணல், பூமணல். ஆன்சர் பழமணல். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. இயற்கை. இயற்கைனா என்னது? வன்மை, செயற்கை, செழுமை, வலிமை. ஆன்சர் செயற்கை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.